டு பி வெரி ஆனஸ்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு சும்மா நம்ம ஏதோ ஒரு ஹைப் பண்ண வேணாம்னு தோணுது. அது இப்பதான் புரியுது. ஆனா இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இன்னைக்கு கருப்பு சட்டை நெடுமாறன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு கூலி பத்தி பார்க்க போறோம். கடைசியா நைட்ல வந்து எல்லாம் வந்து ப்ளீஸ் ரீவிசிட் த வேர்ல்ட் ஆஃப் கைதி அண்ட் விக்ரம்னு சொல்லுவாங்க. பார்த்தா இட்ஸ் a ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் ஃபார் மை சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அப்ப இதெல்லாம் பொய்யா? ஷாருக்கான் சார் அந்த ரோலை ரிஜெக்ட் பண்ணான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது காரணம் வந்து அவர் கேமியோ ரோல்ஸ் பண்ண வேணாம்னு நினைச்சாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ரோல்லே அவர் இந்த படத்தை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன், ஷோல்டர்ல அவர் தான் கேரி பண்றாரு. ஃபர்ஸ்ட் நிமிஷத்துல இருந்து எண்டிங் சீன் வரைக்கும் அவர் தான் கேரி பண்றாரு. ராயனும் ஏ ரேட்டிங் வாங்கின ஒரு படம். அண்ட் அதுதான் வந்து ஹையஸ்ட் கிராசிங் ஏ ரேட்டட் மூவியா இருக்கு இந்த படம் வரைக்கும். பட் ஐ திங்க் அந்த கலெக்ஷனை இது ஃபர்ஸ்ட் டேலே பீட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து சில ஃபேண்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க வேர்ட் ஆஃப் மவுத். ஆனா ஆக்சுவலி அந்த அளவுக்குலாம் மோசமா இல்லை. அவங்க ஏற்கனவே வேட்டையனுக்கும் அதான் பண்ணாங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. செஞ்சுட்டா போச்சு. அணிலே அணிலே. அண்ட் சப்ளாட்ஸ் இருக்கு, தப்பு கிடையாது. ஒரு படம் வந்து மெயின் பிளாட் ஒன்று இருக்கும், சப்ளாட் வந்து ஒரு சைட் குவெஸ்ட் மாதிரி டக்கு டக்குன்னு முடிக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் மேக்ஸிமம் வைக்க முடியும். இவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு மெயின் கதையே என்னன்னு மறக்கிற அளவுக்கு வச்சிடுறாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அண்ட் நடுவில் திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாட்டர் டேட் ஒரு இமோஷன் எடுத்துன்னு வருவாங்க. பார்த்தா ஸ்ருதிஹாசன் வந்து சத்யராஜ் சாரோட பொண்ணே கிடையாதான், ரஜினி சாரோட பொண்ணா. எது நாகார்ஜுனாவா? அவங்க ஆக்சுவலி கமல் சாரோட பொண்ணுன்ற மாதிரி எடுத்துன்னு வந்து எல்சியூ கனெக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. படம் பார்க்கும்போது அது தோணுச்சு எனக்கு. ஆனா இருக்காருன்னு தெரியும், பட் சும்மா ஒரு ஃபேன் தியரி மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதுக்கப்புறம் அவர் வந்து கடைசியா இறக்கத்துக்கு முன்னாடி, ஆமா இந்த படத்துலயும் அவர் இறந்துவாரு, குபேராலையும் இறந்துவாரு, தேவா கிட்டே இறந்துன்னு இருக்கிறாரு 2 படமா அவரு. ஜோக்காடா? இல்ல அதான் சொன்ன மாதிரி பத்தோட எண்டில் தான் கொல்லுவாங்க. ஆனா அப்படி கொல்லும் போது ஆக்சுவலி ஒரு குழியில, பெரிய குழியில தான் தள்ளி விடுவாங்க. எனக்கு அது பார்க்கும்போது டயாலே என்ற மாதிரி எனக்கு ஹைலைட் தான். அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு படத்துலேயே. அவர் ரஜினி சாரோட நிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் ஃப்ரேம் பாருங்க ஜின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர்ற நிறுத்துற அவனை.